சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஆனந்தம், பேரின்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் எங்க இருக்கு? அவருடைய சமூகத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தம். ஆமென். அதுக்கப்புறம் நித்திய பேரின்பம், நித்திய பேரின்பம், பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு இருக்கிறது. ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய சமூகம். அருமையாக ஒரு பாட்டு இருக்கு, சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே, ஆனந்தம் பேர் ஆனந்தமே, அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே, ஆனந்தம் பேர் ஆனந்தமே, என்னுள்ளம் தேவன்பால் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி பொங்கி பொங்கி, ஆமென், என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம், ஆமென், எவரும் அறியாரே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படியுங்கள். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். என்னன்னா இதனுடைய சம்பவம் என்னன்னா, முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யோனா ஒரு தீர்க்கதரிசி. யோனா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு. அப்படித்தானே இருக்கும். 2, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அவங்க அக்கிரமம் அவர் சமூகத்துக்கு போய் எட்டிச்சு. எந்த நினிவே பட்டணத்தினுடைய அக்கிரமம் ஆண்டவர் சமூகத்தில் போய் எட்டிச்சு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வார்னிங் கொடுப்பார். எப்போதுமே ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுப்பார். அந்த வார்னிங் தான் யார் அனுப்புறாரு? யோனா அனுப்புறாரு. நீ போய் ஒரு வார்னிங் கொடு, ஒரு வார்னிங் கொடு, அங்கே போய் விரோதமாக பிரசங்கம் பண்ணு அப்படின்னு. நீங்களும் நானும் தவறு செய்யும் பொழுது நம்ம பாட்டுக்கு யாரும் என்னை கேட்கலன்னு நினச்சிட்டே இருக்கக்கூடாது. யாராவது எதிரையாவது ஒரு வார்னிங் கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஜபத்தில் இல்லை பைபிள் வாசிப்பில் டிவியில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும். ப்ரோக்ராம்னா என்ன? ஆண்டவர் ப்ரோக்ராம் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு வார்னிங் கொடுப்பார் ஆண்டவர். கரெக்டாக உங்களுக்கு தான் வரும். அது புரியுதுங்களா? அந்த வார்னிங்கை நீங்கள் புரிஞ்சிக்கணும், அதை எடுத்துக்கணும். வார்னிங் கொடுக்காம கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். ஆகவே இங்கே பார்த்து என்ன சொல்கிறாரு, மகா நகரமாகிய நினிவே போய் அதுக்கு விரோதமாக என்ன பண்ணு,
பிரசங்கம் பண்ணு. ஏன்னா அது பாவம் வந்து என்ன பண்ணிச்சு, ஆமாம் என் சமூகத்தில் எட்டிச்சு, அக்கிரமம் வந்து எட்டிச்சு. அப்படி சொன்னால் அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்ட பிறகு யோனா என்ன பண்றாரு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து என்ன பண்றாரு, விலகுறாரு. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு முக்கியமானது, கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு மேலானது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க யோனா கிட்ட ஆண்டவர் இப்படி சொன்னா அவர் அந்த வார்த்தையை கீழ்ப்படியல. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஆண்டவர் நினிவேவுக்கு போ சொன்னாரு. இவர் எங்க போறாரு, தர்ஷீஸ் பட்டணத்துக்கு அவர் போகிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போடுறார். தேவனுடைய சமூகத்தை விட்டு எங்க விலகி போட முடியும்? இவரான கடவுளுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. வெளியில் இருக்கிறவங்களை பற்றி கவலை இல்லை, உன்னை பற்றி தான் ஆண்டவர் கவலை. உனக்கு தான் ஆண்டவர் வார்த்தை கொடுப்பார். அப்போ அந்த வார்த்தையை நீ ரிசீவ் பண்ணாமல் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஆண்டவர் சமூகத்தை விட்டு போனீன்னா அது யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? இப்போ என்ன நடந்தது? தர்சீசுக்கு போகிறதுக்கு ஒரு கப்பலை இவரை தேடி கூலி கொடுத்து என்ன பண்ணாரு, அதில் போய் ஏறி போனார். சரியா இருந்ததா? அடுத்த வசனத்தை படிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். எப்படி காற்று? என்ன காற்று? பெருங்காற்றை வரவிட்டார். அதனால கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஆமென். கப்பல் உடைஞ்சு போயிடும். பிரச்சனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு. ஏன் கஷ்டம் வந்துச்சு? ஏன் பிரச்சனை வந்துச்சு? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரச்சனை போராட்டம் வந்ததுக்கு காரணம் அங்கே ஒரு மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறான். அப்படி தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறதுனால என்ன வந்தது? மொத்த கப்பலில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை. நீ ஒரு ஆள் தேவ சமூகத்தை விட்டு போகிறதுனால குடும்பமே போயிட்டு இருக்கப்பா, கீழே குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்குது. உன் குடும்பமே போயிட்டு இருக்கு, குடும்பமே கஷ்டப்படுது. ஆண்டவர் கூட எவ்வளவு பேசி உனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியும். ஆனாலும் நீ உன் இஷ்டத்துக்கு விலகி போற, உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கிற. தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி ஓடினா எவ்வளவு ஆபத்து தெரியுமா? 10வது வசனத்தை படிங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து. அதாவது இந்த யோனா புஸ்தகம் நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல அந்த புஸ்தகத்தை நான் சொல்லிடணும், அதுக்கப்புறம் தான் வார்த்தை. இந்த புஸ்தகம் மொத்தத்தில் என்ன சொல்லுது? யோனா கிட்ட ஆண்டவர் பேசும் பொழுது யோனா ஆண்டவர் கேட்கல, யோனா ஆண்டவருடைய வார்த்தை கேட்கல. அதனால என்ன வந்தது? ஆண்டவர் கஷ்டத்தை கொடுத்தாரு. அப்போ யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் மீன் யோனாவை முழுங்கிட்டு திரும்பி எங்கே வந்து கக்கிச்சு? நினிவேல வந்து கக்கிச்சு. திரும்பி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு? ஆமாம், நினிவேல போய் பிரசங்கம் பண்ண. அப்புறம் யோனா போய் பிரசங்கம் பண்ணார். அல்லேலூயா. ஆமாம், இதுதான் அது. பிரசங்கம் பண்ணதுனால தேவன் அந்த ஊரையை ரட்சித்தார். அவங்கெல்லாம் மனம் திரும்பினாங்க. அவங்க எல்லாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்தாங்க. கர்த்தர் அந்த ஊரையை ரட்சித்தார். இதுதான் இந்த சம்பவம். இப்போ நான் யோனாவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடினார். யோனா யாரு? தேவனுடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. ஆமென். ஆகவே உன்னை ஒரு உயர்ந்த நிலைமையில் கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நீ போய்கொண்டிருப்பது பெரிய ஆபத்து, பெரிய கஷ்டம். முழு சபை பாதிக்கப்படுது, முழு குடும்பம் பாதிக்கப்படுது, எல்லாம் பாதிக்கப்படுது. இப்போ 10ஆம் வசனத்தில் அவங்க கேட்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நீ யாருன்னு கேட்குறாங்க. நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன்றாரு, தீர்க்கதரிசின்றாரு, நான் ஒரு யூதன்றாரு. அவர் காரியத்தெல்லாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், என்னால் தான் இந்த புயல் வந்ததுன்றார். என்ன சொல்கிறாரு? எல்லாம் உனக்கு தெரியுதுப்பா, அதனால் நீ மனம் திரும்ப மாட்டேன்றிய.
உன்னால தான் இந்த புயல் வந்ததுன்னு உனக்கு தெரியுது, மனம் திரும்ப மாட்டேன்றியா? எவ்வளோ நேரம் இப்படி போயிட்டுருக்கு போகிற? அவங்க சொன்னாங்க, என்ன பண்ணுறது, உன்னை என்ன பண்ணுறது, தூக்கி கடலில் போட்டு. அவன் சொல்கிறான், அந்த மனுஷன் கர்த்தருடைய, அவன் சொல்கிறான் 10ஆம் வசனத்தை, கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி ஓடி போகிறவன் என்று சொல்கிறான். நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறான் பதில்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடிப்போ. பெரிய என்னது சாதனை படித்த மாதிரி சொல்கிறாரு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறது சாதனையா? சாதனை மாதிரி சொல்கிறார். அவங்க பயந்துட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இவங்கன்னா யாரு? கப்பலில் இருக்கவங்க. கப்பலில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க? பயந்துட்டாங்க. பயந்து ஏன்பா இப்படி செய்தன்றான். மற்ற ஜனங்க கேட்குறான், ஏன் கர்த்தர் சமூகத்தை விட்டு போற, ஏன் ஆண்டவர் சமூகத்தை விட்டு போறேன்னு கேட்குறான். உன்னை நாங்கள் என்ன பண்ணுறது? தூக்கி போட்டுரு எனக்கு கடலை தூக்கி போட்டேன். கடலை தூக்கி போட்ட கதை முடிஞ்சிடும்னு நினச்சான். ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு காரியம் செய்யணும்னு இருந்தால் விடமாட்டாருப்பா, விடமாட்டார். போட்டு உன்னை வளைச்சி கொண்டு வருவார். இஷ்டத்துக்கு ஓடுறியா? ஆண்டவரை மிஞ்சி எங்கே ஓட முடியும்? ஆண்டவரை மிஞ்சி எங்கே வழி விலகி ஓட முடியும்? ஆண்டவர் போட்டு அங்கே கடலில் போட்ட ஒரு மீன் வந்து என்ன பண்ண ரெடியாக இருக்க சொன்னார். மீன் கரெக்டாக போய் முழுங்கிச்சு. இப்போ யோனாவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை. எதனால? இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்ததுக்கு காரணம் யார்? யோனாவாகிய நீ தான். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது, அது ஆண்டவர் ஒன்று உணர்த்துறது. நீ இன்னும் மனம் திரும்பலை. இன்னும் மனம் திரும்பாமல் அப்படியே போகிறதுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அடுத்த பிரச்சனைக்குள்ளே அனுப்புகிறார். இந்த லேவியராகமம் 26வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? 7 என்ன பண்ணுவாராம்? கூட்டுவார். மனம் திரும்பலைன்னா அப்போ இவர் மனம் திரும்பலை. அவங்க தூக்கி போட்டாங்க, அவங்க பிரச்சனை தீர்ந்துச்சு, கடல் அமைதி ஆயிடுச்சு. யோனாவை தூக்கி போட்டாங்க, கடல் என்ன ஆச்சு? அமைதி ஆயிடுச்சு. அவங்க கப்பல் ஒழுங்காக போயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நன்மைகளை கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுத்துறதா தூக்கி வெளியே போட்டுருங்க. புரியுதுங்களா? உங்களை தூக்கி வெளியே போட்டுருங்க. இதெல்லாம் தான் உங்களை கீழே இறக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. ஏன் தேவனை விட்டு போகிறேன்? தைரியமாக சொல்கிறார், நான் ஆண்டவரை விட்டு விலகி போகிறேன். இன்னும் என் தைரியம் இதில்? ஆண்டவரை விட்டு விலகி போகிறது ஒரு தைரியமா? இன்றைக்கி என் தலைப்பு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போனவங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தவங்க. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போனவங்க. யோனா கதை தான் நான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன்ல. அது என்னது? அதுக்கு பிறகு என்ன பண்ண? திரும்பி மீன் பிடிச்சிக்க என்ன பண்ணிடுச்சு? நினிவேல கக்கிடுச்சு. நினிவேல போய் அதுக்கப்புறம் ஆண்டவர் யோனா பிரசங்கம் பண்ணார். அந்த மக்களே என்ன பண்ணிட்டாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. இதுதான் இதனுடைய சுருக்கம். அந்த யோனா எங்கே போய் மனம் திரும்பினார்? மீன் வயிற்றில் போய் கடைசியில் மீனை ஆண்டவர் ஜீரணிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கார். யாரை? யோனாவை ஜீரணம் பண்ணாத. இப்போ யோனா நாத்தத்தில் உட்காந்துருக்காரு. கான்ஷியஸாக இருக்கிறார். அன்கான்ஷியஸாக இருந்தால் பரவாயில்ல. கான்ஷியஸ்னால் என்னது? சுய நினைவாக இருக்கிறார். கண்ணு திறந்தால் ஒன்றும் தெரில, எல்லாம் குடலுக்குள்ளே இருக்கிறார். அப்படி தானே? குடலுக்குள்ளே இருக்கிறார். கண்ணு திறந்தால் ஒன்றும் தெரியல, ஆனால் நாத்தம் மாத்திரம் அடிக்கும் இல்லையா? ஏன் இந்த நிலைமை உனக்கு? ஏன் இந்த நிலைமை? அங்கேருந்து கூட கர்த்தரை கூப்பிட்டார். அதுதான் பெரிய காரியம். நம்ம ஆண்டவர் நீ எங்கேருந்து கூப்பிட்டாலும் கேட்பார். அது இன்னொரு பெரிய காரியம். இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நீ எங்கேருந்து கூப்பிட்டாலும் கேட்பார்.
இவர் அங்கேருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார், அப்பா ஆண்டவரே, லேலூயா 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 ஹல்லேலூயா. அங்கேருந்து கூப்பிட்டார் பாருங்க, ஆண்டவரே. உடனே தூக்கிட்டார். ஆண்டவர் தூக்கிடுவார். இப்போ நீ உன் நிலைமை ஆண்டவரும் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. நீ பாட்டுக்கு இப்படியே போயிட்டே ஆண்டவரை மறந்து போயிட்டே இருந்தீன்னா ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்நிய நாற்றுகளை நட்டாலும் அப்படின்னு அநேகமாக உபாகமத்தில் இருக்குது. உபாகமத்தில் நீ என்னை மறந்து, நான் எத்தனையோ வாட்டி அந்த வசனத்தை சொல்லியிருக்கேனே, யாருக்காவது அது ஞாபகம் வருதா? ஏன்னா அது வசனம் எடுத்து உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னை மறந்துட்டு நீ என்ன செய்தாலும் என்னது ஒன்றும் பிரயோஜனப்படாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அந்த வசனம், என்னை மறந்துட்டு நீ அந்நிய நாட்டின் நாற்றுகளை கொண்டு நட்டி பலனை எதிர்பார்க்கும் பொழுது ஆமாம் துக்கமும் வேதனையும் தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ அதை தேடிட்டு இருக்காதீங்க, அப்படி வசனம் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னு சொல்கிறேன்னா, ஆண்டவரை மறந்து ஓடாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு விலகி ஓடாதீங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடக்காதீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஓடாதீங்க. அவ்வளோதான், உங்கள் இஷ்டத்துக்கு ஓடாதீங்க. கர்த்தருடைய சித்தம்னு ஒன்று இருக்குது. ஆமேன். எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் பார்க்கறதுலாம் நீங்கள் இஷ்டம்லாம் கரெக்டு கிடையாது. இது பிளெயின்லேயும் ஷிப்லேயும் போகும்போது எதை தான் ஃபாலோ பண்ணணும்? அந்த மாலுமிக்கிட்ட இருக்குமே, அதுக்கு பேர் என்னது? காம்பஸ். கப்பலில் போகும்போது என்ன தான் இது பண்ணணும்? ஆமாம், திசை காட்டும் கருவி, அதை தான் ஃபாலோ பண்ணணும். இது ரைட்டா, இது லெஃப்டா, கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா? காம்பஸ் எதை காமிக்கும் சொல்லுங்க? தெரியாதா? காம்பஸ் எதை காமிக்கும்? குட், கரெக்ட், நார்த்து தான் காமிக்கும். காம்பஸ் எதை காமிக்கும்? வடக்கு தான் காமிக்கும். அந்த காம்பஸ் முள் எதை காமிக்கும்? வடக்கு. வடக்கு காமிச்சா போதும்ல. அப்போ வடக்கு காமிச்சா தெற்கு, அப்புறம் கிழக்கு மேற்கு. ஆகவே நம்ம அதை பார்த்து தான் போயிட்டு இருப்பாங்க, உங்கள் இஷ்டத்துக்கு போக மாட்டாங்க. ஆகவே உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கவே கூடாது. ஃப்யூச்சர் நமக்கு தெரியாது, எதிர்காலம் நமக்கு தெரியாது. எதிர்காலம் அவர் கையில் இருக்கு. நம்ம காலத்தை அவர் கையில் வச்சிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவர் நடத்துவார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் நடத்துகிற பாதையில் போகணும். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் கூட அப்படிதான். ஆதாம் ஏவாள், அதாவது இவர் ஏன் ஆண்டவர் சமூகத்தை விட்டு போனார்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனார். இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நீ ஓடிட்டு இருக்கிறியா? ஆண்டவரும் கூட பேசுகிறாரு. கீழ்ப்படியாமல் நீ போய் கஷ்டத்துக்குள்ளே போனது போதும், மனம் திரும்பி வந்துரு. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாளும் அப்படிதான். அவங்களும் கீழ்ப்படியாமல் ஆண்டவர் சமூகத்தை விட்டு போனாங்க. 8ஆம் வசனம் ஆதியாகமம் 3:8 பார்த்தீங்கன்னா, ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். எப்போதும் ஆண்டவர்கிட்ட நல்லா பேசுவாங்க. இப்போ விருட்சத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? ஒளிந்து கொண்டாங்க. ஏன்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது ஒரு பெரிய தவறு. ஆமென். அதே மாதிரி ஆதியாகமம் 4:16 அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போனான். ஏன்? அவன் என்ன பண்ணான்? காயின் என்ன பண்ணான்? அவன் வாழ்க்கையில் எரிச்சல், கோபம், பொறாமை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா அவ்வளோதான். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சபைக்கு வரோம். கர்த்தர் நம்ம கூட இடைப்படுறாரு. புரியுதுங்களா? எரிச்சல், கோபம், இது எங்கே கொண்டு போய் விடும்? எங்கே கொண்டு போய் விடும்? ஆமாம், கொலையில் கொண்டு போய் விடும்.
ஆகவே இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எரிச்சலே இருக்கக்கூடாது. நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதான்னு ஆண்டவர் கேட்குறாரு. யோனாகிட்டே கேட்குறாரு, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதா? அது இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து போகணும். ஆமென். ஆமாம், கோபம், எரிச்சல், பொறாமை, இதெல்லாம் பிசாசனுடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. இன்னொருத்தனை கர்த்தர் நல்லா கொண்டாந்தா இருக்கட்டும், வரட்டும், நல்லா வரட்டும். ஆமென். நீ பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்லா கொண்டாந்ததுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 17:10-11 நீங்க சொல்லுங்க. ஏசாயா 17:10-11 படிங்க. உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பை. செய்துட்டு எல்லா முயற்சியெல்லாம் ஆண்டவர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. எப்போ? அவருக்கு பயந்திருந்தாதான். அவருக்கு பயப்படாம அவரை மறந்துட்டு நீ என்னென்னலாம் செய்து அப்புறம் பலனை சேர்க்கும் போது பார்த்தா என்ன இருக்கா? துக்கமும் கடும் வேதனையும் தான். ஒன்றும் இருக்கா, பலன் இருக்காது. ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு வேலை செய்ப்பா, ஆண்டவருக்கு பயந்து நட. ஆமென். அப்பதான் உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவ? சாப்பிடுவாய். ஆண்டவரை மறந்துட்டு, இந்த வசனத்தை நீங்கள் எப்போதுமே மறக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வசனம் போடுங்க. முன்னாடி வசனம், உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை நீ மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுக்களை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்து என்ன பண்ணாலும், என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ஒன்றும் விளங்கலையே. என்ன சார்? சார், பிஸ்னஸில் ப்ராப்ளம் இல்லை, உள்ள தான் ப்ராப்ளம். அல்லேலூயா. உள்ள தான் ப்ராப்ளம். தேவனை முன்னாடி வை, தேவனுடைய தலைமையில் ஒர்க் பண்ணு. அல்லேலூயா. நிச்சயமா எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமா எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய தலைமையில் உன் பிஸ்னஸ் இருக்கட்டும். ஆண்டவர், அதாவது அப்போனா சரியான பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி தானே? நீங்கள் அநியாயமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இதில் ஆண்டவர் இருப்பாரா? இல்லை. அப்போ நீங்கள் ஆண்டவரை மறந்து தான் செய்யணும். அப்போ ஆண்டவரை மறந்து செய்தால் என்ன வராது? பலன் வராது. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. கஷ்டப்பட்டு உழைக்கிற இன்னைய பிரயோஜனம் ஒன்றுமே இல்லையே. ஏன்? ஆண்டவரை மறந்து போனது தான். மறக்காத. ஆண்டவரை பிடிச்சிக்கோ. வாலிப பிராயத்தில் ஆண்டவரை பிடிச்சிக்கணும். பைபிள் சொல்லுது, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பிராயத்தில் ஆண்டவரை பிடிச்சிக்கோ. ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் பிரயோஜனமானவர். அல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 2:17. 1 சாமுவேல் 2:17 படிங்க. அதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும். ஆண்டவருடைய சந்நிதியை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சந்நிதியில் வாலிபருடைய பாவம், அந்த வாலிபர்கள், அன்றைக்கு இருந்த வாலிபர்கள், சபையில் இருந்த வாலிபர்கள், அந்த வாலிபர்களுடைய பாவம் எப்படி இருந்ததுதான்? கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. வாலிப பையன்களும் சரி, வாலிப பெண்களும் சரி, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் முன்னாடி சொன்னேன், கர்த்தரை மறந்து ஓடாத. புரியுதா? பாவம் பெருசாக இருக்கு கர்த்தர் சமூகத்தில். யாரும் பார்க்கல நீ நினைக்கிற, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆமென். ஆகவே வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. அப்போ வாலிபர்கள் கவனமாக, பையன்களும் சரி, வாலிப பெண்களும் சரி,
வாலிபர்கள் பையன்க மாத்திரம் இல்லை, வாலிப பெண்களும் தான். ஆக அவருடைய பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் பெரியதாய் இருந்தது. பாவம் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கில் வச்சுட்டு இருக்கிறார். மனம் திரும்பிடு. ஆமென். உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா மனம் திரும்பி ஆண்டவரை பிடிச்சிக்கோ. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை பிடிச்சிக்கோ, இதான் நல்லது. என் வாலிப பிராயத்தில் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டேன். ஹல்லேலூயா. அதிலிருந்து பல சமயம் விழுந்து 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 எழும்பி தொடர்ந்து முன்னேறி போய்கொண்டு தான் இருக்கிறேன். வாலிபர்களே, வாலிப பையன்களே, வாலிப தம்பிமாரே, வாலிப தங்கச்சிமாரே, கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. வாலிப பிராயத்தில் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உன் காரியம் எல்லாம் வாய்க்கும். நீ தேடி போக வேண்டியதில்லை. பைபிள் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ கர்த்தரை தேடினா எல்லாம் கிடைக்குது. அனுபவம். அல்லேலூயா. ஆமாம், வாலிப பிராயத்தில் கர்த்தரை தேடினேன். கர்த்தர் எனக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுத்தாரு. ஆமென். வாலிப பிராயத்தில் கர்த்தரை தேடினேன். கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிராயத்தில் கர்த்தரை தேடினேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மகனை கொடுத்தாரு. ஆமென். எல்லாம் நல்லதான் கொடுத்தாரு. ஆமென். மருமகளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பேரனை கொடுத்தாரு. ஆகவே கர்த்தரை வாலிப பிராயத்தில் தேடினது பிளெஸ்ஸிங் தான் இதெல்லாம். ஆமென். அதான் இன்னும் ஆண்டவரை தேடிட்டு தான் இருக்கிறேன். பிளெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். இதான் என் அனுபவம். புரியுதுங்களா? அதனால் ஆண்டவரை பிடிச்சிக்காம வேற எதையும் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. வாலிப பிராயத்தில் என்ன பண்ணுங்க? ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. வெளியில் நிறைய காரியங்கள் இருக்குது நீங்கள் தப்பி போகிறதுக்கு. நீங்கள் தப்பி போகிறதுக்கு, கொடி பிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாதுப்பா. கடைசி வரைக்கும் ஓடுறது ஆண்டவர் தான். அல்லேலூயா. எத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கு ஆண்டவரை பிடிச்சேன். நான் 72வது வருஷத்தில் நான் SSLC படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பிடித்தேன். இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்தேன். ஆமென். இன்னைக்கு எத்தனை வருஷம் அது ஓடிக்கிட்டு இருக்கேன். கிருபை கிருபை கிருபையினால் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? ஓடிக்கிட்டு இருக்கிறேன். வாலிப பிராயத்தில் நீ எடுக்கிற தீர்மானம் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை பிடிச்சிக்கிட்டு நான் நல்லா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள். வாலிபர் பாவம் ரொம்ப பெருசாக இருந்துதான். வாலிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் பாவம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போற? மனம் திரும்பிடு. ஆமென். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். God is giving you a warning. கர்த்தர் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே வாலிபர் பாவம் செய்துட்டு இருக்கிற அதே சூழ்நிலையில் 1 சாமுவேல் 2:21 படிங்க. 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவர் கர்ப்பம் தரித்து 3 குமாரனையும். கடைசி மாத்திரம் படிங்கம்மா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அங்கேயும் ஒரு வாலிபன். இங்கே ஒரு அதே இடத்துல வாலிபர்கள்லாம் பயங்கர பாவத்தில் இருக்காங்க. அதே இடத்துல இருக்கிற ஒரு வாலிபன் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். கர்த்தருக்கு பிரியமாக வளர்ந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வளர்றது இருக்குது. கர்த்தருடைய சமூகத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறது இருக்கு. நீ என்ன செய்ய போற? கர்த்தருடைய சமூகத்துக்கு விரோதமாக பாவம் செய்துக்கிட்டு இருக்காங்க வாலிபர்கள். அப்படி வாலிபர்கள், பையன்கள், பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதே சூழ்நிலையில் கடவுளுக்கு பயந்த ஒரு வாலிபன் இருக்கிறான், வளருகிறான். அல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அந்த ஒரு வாலிபன் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்தான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தது 2 சாமுவேல் 6:21.
2 சாமுவேல் 6:21 கடைசி பகுதி மாத்திரம் படிங்க. என் இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக என்ன பண்ண? ஆடி பாடினேன் என்று சொல்கிறார் தாவீது ராஜா. ஆமென். அவர் ஒரு ராஜா. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி நல்லா பாடணும், நல்லா துதிக்கணும், நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நியாயாதிபதிகள் 11:11. நியாயாதிபதிகள் 11:11 படிங்க. சீக்கிரம் சீக்கிரம். அப்பொழுது எப்தா கிலேயாத்தின் அதுதான் படிக்கணும். எப்தா கடைசி பகுதி. எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். எப்தா தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில மிஸ்பாவிலே சொன்னான். எப்தா என்ன பண்ணாரு? அவர் காரியத்தெல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில சொன்னார். உங்க காரியத்தெல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில உங்க காரியத்தெல்லாம் சொல்லுங்க. எப்தா கர்த்தருடைய சந்நிதியில தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில கர்த்தருடைய சந்நிதியில சொன்னான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1:15. 1 சாமுவேல் 1:15 படிங்க. அதற்கு அன்னாள், நான் கடைசி பகுதி. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை என்ன பண்ண? ஊற்றி விட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாள் என்ன பண்ணா? தன்னுடைய இருதயத்தை, ஆமாம், நீ உன் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லு. உன் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் போய் ஊற்றி விடு, பதில் கிடைக்கும். அன்னாளுக்கு பதில் கிடைச்சுதா? அன்னாளுக்கு பதில் கிடைச்சது, உனக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணு. எந்த காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபத்தில் வை, கர்த்தரதை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சங்கீதம் 9:3 படிங்க. சங்கீதம் 9:3. என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். என் சத்துருக்கள் உமது சமூகத்தில் அழிந்து போவார்கள். சத்துருக்களை பற்றி நீ கவலைப்படாத, உன் கூட ஆண்டவருடைய சமூகம் இருந்தால் போதும். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தை எப்பொழுதும் நீ கொண்டு வரணும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் என் சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? இடருண்டு அழிந்து போவாங்க. சத்துருக்களை பற்றி நீ கவலைப்படாத, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த சங்கீதம் 97:5. சங்கீதம் 97:5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, எல்லா மலையும் உருகிடும். ஆமென். கடவுளுடைய பிரசன்னத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கிற மலை எல்லாம் என்ன பண்ணும்? மெழுகு போல உருகி போயிடும். கர்த்தரின் பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. அல்லேலூயா. ஆமென். ஆகவே பெரிய பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்காத. இவ்வளோ பெருசாக இருக்கு இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தாத. ஆண்டோடைய பிரசன்னத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வா. ஆண்டோடைய பிரசன்னம் வரும் பொழுது அந்த ஆண்டோடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் என்ன பண்ணும்? மெழுகு போல உருகிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் 96 சங்கீதம் 6 96 சங்கீதம் 6 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஆமா, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆகவே மகிமையும் கனமும் இருக்கிறது அவர் சமூகத்தில். அவர் சமூகத்தில் நீ எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆளாக
நீ காணப்பட முடியும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது 2 பேதுரு 3:14. 2 பேதுரு 3:14 படிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழைத்திரை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. ஆமா, கரை இல்லாம பிழை இல்லாம அவர் சந்நிதியில் காணப்படணும். இங்கே ஆண்டோடைய பிரசன்னத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இங்கே ஆண்டோடைய பிரசன்னத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். இங்கே ஆண்டோடைய பிரசன்னத்தில் வளரணும். இங்கே ஆண்டோடைய பிரசன்னத்தில் நடக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டோடைய பிரசன்னத்தில் வளர்ந்து நடந்து நான் முன்னேறி சென்று கடைசியில் அவர் பிரசன்னம் அங்கே இருக்கு, அங்கே அவரோட நித்தியமாக வாழணும். ஆகையால் பிரியமான சகோதரரே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவங்களா இருங்க. அப்புறம் பிழை இல்லாதவர்களுமா இருங்க. ஆமென். அதுக்கப்புறம் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. அவர் சன்னதியில் கரையற்றவள் பிழையற்றவள் சந்தோஷமாக அவரை சந்திக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எழுமி நிற்போம், எல்லாரும் எழுமி நிற்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, உங்கள் சமூகம்தான் முக்கியம். என் கூட என் வாழ்க்கையில் உங்கள் சமூகம் இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் உன் கூட பேசின வார்த்தைக்கு ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நான் வளரணும், உங்கள் சமூகத்தில் நான் வாழணும், உங்கள் சமூகத்தில் நான் முன்னேறணும். லீபா ராபா, ஆமென். சொல்லுங்க. உங்களை விட்டு நான் ஓடக்கூடாது, உங்களை விட்டு நான் ஓடக்கூடாது. எங்கே ஓட முடியும்? உங்களை விட்டு நான் எங்கே ஓட முடியும்? இவரா பாரா 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 பா, ஆமென். எங்கே ஓடுவாப்பா? உங்களை விட்டு நான் ஓட மாட்டேன். அப்படி ஓடி இருந்தா இப்போ திரும்பி வரேன். உங்களை மறந்து வாழ்ந்தா ஆண்டவரே, இப்போ நான் மனம் திரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்புகிறேன். ஹல்லேலூயா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவர் பிள்ளையா வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். எங்களை மாற்றுங்க. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, அற்புதமா நடத்துங்க. உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். எங்களை மாற்றுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க. முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.